வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு யூகே சோழன் தமிழன். நான் உங்கள் ஷெஃப் ரமேஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சிம்பிளான, அதுவும் ஹெல்த்தியான, குயிக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நார்மலாக ரவையை வச்சுட்டு எல்லோரும் உப்புமா பண்ணி தான் சாப்பிடுவீங்க. உப்புமான்னு சொல்லி வீட்டில் சொன்னாலே எல்லாம் தலைதறிக்க ஓட ஆரம்பிப்பாங்க. ஆனால் அதே உப்புமாவை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு புதுசாக ரெசிபி வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற மாதிரி ஸ்பெஷலான ரெசிபிஸ் எல்லாமே உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளார போயிடலாம். இன்றைக்கி நம்மளுடைய மெயின் ரெசிபியே இவர் தான் இன்றைக்கி ஹீரோ. இவர் ஒருத்தரை வச்சு தான் இன்றைக்கி நம்ம அந்த ரெசிபி பண்ண போகிறோம். ஒரு 100 கிராம் ரவை எடுத்துருக்கிறேன். வறுத்தது வறுக்காதது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வைக்கிறாங்க, அதில் நம்ம தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ 100 கிராம் ரவை எடுத்துருக்குறோம். நம்ம உப்புமா பண்ணும்போது உப்புமாவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறோமோ அதே அளவுக்கு தான் இப்போ நம்ம தண்ணி ஊற்றுறோம். இதில் ஒரு 250 ml தண்ணி ஊற்றுறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, இதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகா சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். ஒரு கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சிருச்சுங்க. இப்போ இந்த ரவையை இதில் போட்டு கிண்டிடலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா இப்போது ஆற வச்சிடலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை உருண்டை பிடிக்கலாங்க. கொஞ்சம் கையில் நெய் தடவிக்கிங்க. நம்ம குலாப் ஜாமுன் உருண்டை பிடிக்கிற மாதிரி இந்த சைஸு பிடிச்சிக்குங்க. அவ்வளோதாங்க, எல்லாமே உருண்டை போட்டாச்சு. இதே நான்ஸ்டிக் கடாயிலேயே நம்ம தாளிப்பு போட்டுடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆயில் சேர்க்கணுன்னாலும் ஆயில் சேர்த்துக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. இது கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2-3 முந்திரி பருப்பு, கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு முந்திரி பருப்புலாம் நல்லா செவந்து வந்திருக்கும். இது கூடயே கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் சும்மா கண்ணாடி பதத்துக்கு வணங்கினா போதும், ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா சாப்பிடும்போது அப்போ அந்த கிரன்ச்சினஸ் கிடைக்கும். அவ்வளோதான். நம்ம ஏற்கனவே அந்த ரவையை கிண்டும் போது சால்ட் சேர்த்துருக்குறோம், அதனால் பெருசாக சேர்க்க வேண்டாம், கரெக்டாக இருக்கும். இப்போ இதை பால்ஸ் இதில் போட்டுட்டு லேசாக டாஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப அழுத்தி கிண்டாதீங்க, அந்த பால்ஸ் எல்லாம் உடஞ்சிரும். அவ்வளோதான், டாஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போ இது மேலே கொஞ்சமாக ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட், ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட், ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உப்புமா சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு பைட்ஸுக்கும் அந்த முந்திரி பருப்பு, கடலை பருப்புலாம் கிடைக்கும்போது சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். நம்ம அவங்களுக்கு டேஸ்ட் பண்ணி எப்படின்றது சொல்கிறோம்.
நமக்கு இந்த ரவா உப்புமா பால்ஸ் ரெடி ஆகிருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணிடலாங்களா? ஜஸ்ட்டு அந்த ஒரு கார்னிஷ் வைக்கணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு இந்த இது மேலேயும் ஒரு முந்திரி வச்சுருக்கிறேன் ரவா பால்ஸ் மேலே. அந்த முந்திரியோடையே சாப்பிடுவோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நம்ம நார்மலாக உப்புமா சாப்பிட்றத விட இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி. உங்களுக்கு அந்த கொழுக்கட்டை சாப்பிடுவீங்க இல்லைங்களா, அரிசி கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை. ஸோ அந்த மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட்டான உப்புமா. அது நம்ம ஒரு வித்தியாசமாக இருக்கணுன்றதுக்காக. ஏன்னா நார்மலாக உப்புமா பண்ணி செஞ்சு கொடுத்தோன்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க, உப்புமாவான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, என்னென்ன சேர்த்துருக்கீங்க, டேஸ்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு வித்தியாசமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இனி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி ஸ்பெஷலான ரெசிபிஸ் எல்லாமே உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் ரமேஷ்.